Good morning. Praise the Lord. Today, Jesus Army Fellowship, Word of God, ஏசாயா 53 அதிகாரம் 10 கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானது தான் அவருடைய கையினால் வாய்க்கும். நீங்கள் ஜெபிச்சிருக்கலாம், ஏசப்பா இந்த காரியத்தை எனக்கு நடக்க பண்ணுங்க, இந்த திருமண காரியத்தை எனக்கு நடக்க செய்யுங்க, இந்த கர்ப்பத்தின் கனியை எனக்கு கொடுங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம். ஆனால் அது நிறைவேறாமல் இருக்கலாம், வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் செய்கிறார், அவருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும்னு சொல்லிட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு சித்தமானது என்னதுன்னா, நம்ம எந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்தாலும் அவருக்கு சித்தமானதை நம்ம செய்ய வேண்டும். அவருக்கு முதலாவதாக கனமும் மகிமையும் செலுத்த வேண்டும். சோத்திர பலிகளை நம்ம செலுத்த வேண்டும். அப்படி செய்வோமானால் அவர் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் இல்லையா? அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுவோமானால் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு அருள் செய்வார். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, இந்த நாளிலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யுங்க. ஏசப்பா உமக்கு சித்தமான இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க என்று நீங்கள் ஜெபித்துட்டு போங்களேன். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் காரியத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளில் வாழ உதவி செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.